சிவம் சிவம் என்றாலே உங்களுக்கு உடனே சுகி சிவம் ஞாபகத்திற்கு வரும். நான் அவர் சொல்வதை எல்லாம் பேசுவதை எல்லாம் நான் கேட்பேன். அது அல்ல. சிவன் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த கோள்களை பற்றி, விண்கலங்களை, அவர் அந்த துறையில் இருந்தவர். சிவன் தற்பொழுதும் இருக்கிறார், உயிருடன் இருக்கிறார். பல அரிய புத்தகங்களை கூட அவர் எழுதியுள்ளார். எப்படி பிரபஞ்சத்தில் இந்த கோள்கள் தோன்றியது என்றெல்லாம். நான் அதில் விளக்கமாக போவதில்லை. சிவன் உண்மையிலேயே சிவம் என்பது எது? சிவன் என்பதும் சிவனடியார்கள் என்பதும் சிவபெருமான் என்பதும் எல்லாம் ஒன்றா? அந்த கேள்விக்குத்தான் நான் விடை சொல்லப் போகிறேன். சிவம் என்பது திருமூலர், சிவவாக்கியர் அவர்கள் சொல்கிறார்கள், உன் மனதிலே எது உயிரென்று நீ நினைக்கிறாயோ அதுதான் சிவம். உன்னை ஆட்டு நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்று சொல்கிறோமே, அந்த அசைவே இந்த உயிர் தான். அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் அப்படி ஒரு பாடலையும் எழுதினார். அவர்கள், நான் வித்தியாசமாக எதுவும் சொல்லவில்லை, பல அரிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது படத்திற்கு தகுந்தாற்போல் கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். அவர் சொந்தமாக எழுதிய கவிதைகளும் இருக்கிறது. இந்த பாடல் பல இது போல தான். நான் அசைந்தால் அசைவதெல்லாம் என்று சொல்வதெல்லாம், இதையெல்லாம் நம் மனதிலே தோன்றுவது தான். சிவம் நம் மனதிலே இருக்கிறது, நம்மை ஆட்டுவிக்கிறது. சிவனடியார் என்று இன்று திருவண்ணாமலையில் சென்றால் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நிர்கதியாகனவர்கள். வீடுகளை விட்டு, குழந்தைகளை விட்டு, மனைவியை விட்டு, வீடை விட்டு, தன் சொந்தத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பற்றற்றவராக இன்று ஒருவேளை உணவிற்காக அங்கே தஞ்சம் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிவனடியார்களா கொண்டு சிந்திக்க வேண்டும். அவர்களெல்லாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் சிவனடியார்கள். இந்த சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால் அதை நீங்கள் படித்தால் வெட்கப்படுவீர்கள். ஏனென்றால் தன் மனைவியையே சிவனுக்கு கொடுத்ததாக பல புராண கதைகள் இருக்கிறது. அது உண்மையில் நடந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் இந்த சிவபுராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. சிவன் சந்தோஷப்பட்டார் என்று ஒரு 10 புராணங்கள் இருக்கிறது. நீலகண்டர், அதுபோல கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வரலாற்றை படித்து பார்த்தால், அந்த கதைகளை பார்த்தால் தன் மனைவி கொடுத்தார்கள் என்பது தான் 11 அவர் சிவனடியார்களை பற்றி இருக்கிறது. எனவே அதில் போல இன்னும் என்று அவரை பற்றி குறிப்பிடலாம். யாரென்றால், இந்த நரியை பரியாக்கிய ஒருவர், அவர் குதிரையை வாங்குவதற்காக சென்றவர் கோயிலை கட்டிவிட்டார். அதனால் சிறையில் அடைத்தார்கள் அவரை. பிறகு வெளிவந்து விட்டார். அப்படி ஒரு சிவனடியார், சிவனையே எடுத்துக்கொண்டவர்கள். இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கிறது. அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் தான் அவர். நான் கடைசியாக சொன்னேனே, அந்த மாணிக்க வாசகர் தான் அவர். அவர் ஒரு அரச சபையில், அதுவும் பாண்டிய நாட்டில் அமைச்சராக இருந்தவர். நீங்கள் தஞ்சாவூர் சென்றால் அங்கே குதிரை கிடைக்கும், வாங்கி வாருங்கள் என்றார். அவர் புதுக்கோட்டைக்கு போய்விட்டார். அந்த சிவன் மேல் கொண்ட பக்தியால் அவர்கள் அந்த திருமங்கைய ஏதோ ஒரு இடம் சொல்வார்கள், அந்த இடத்திற்கு சென்று ஒரு கோயிலை கட்டிவிட்டதாக சொல்வார்கள். மனதிலேயே முதலில் கோயிலை கட்டினார். பிறகு சிறியதாக ஒரு இடத்தை, எந்த சிலையும் இருக்காது, அவர் செய்ததாக சொல்வார்கள். அவர் பணத்தை குதிரை வாங்காமல் ஒரு மந்திரம் ஏதோ ஒன்று சொல்வார்கள். அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. அதை அவர்கள் நரியை பரியாக, பரி என்றாலே குதிரையாக மாற்றி கொண்டு விட்டு விடுவார். எது பாண்டிய மன்னனிடம். அவர் பெயரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அந்த மந்திரம் போய்விடும். உடனே நரிகள் எல்லாம் ஓடிவிடும். உடனே இவரை சிறையில் அடைத்தார்.
இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களிலே இப்படி சிலர் இருக்கிறார்கள். சிலர் அரசர் குலத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதம் என்று சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சாதியிலும் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த சிவபுராணத்தை படித்தால் தயவு செய்து படிக்காதீர்கள். ஏனென்றால் அப்படித்தான் இங்கே திருஞான சம்பந்தர் இருக்கிறாரே, மிக கேவலமான மனிதர். ஏனென்றால் இந்த சமண பெண்களை உடலுறவு கொண்டு கொலை செய்தார். சிவன் இந்த சமணர்களை கழுவேற்றினார். 2 இடங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். கழுகுமலை. ஏன் அந்த இடம் கழுகுமலை பெயர் வந்தது என்றால், அங்கே கழுகுகள் வந்து சாப்பிடும். ஏனென்றால் இந்த சம்பந்தர் கொன்றது அவர்களெல்லாம் அங்கே போட்டு விட்டார்கள். அதனால் கழுகு வந்தது, கழுகு நிலை. அங்கே ஒரு சமணர் கோயில் இருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டிலே இன்று ஒரு திருக்கழுக்குன்றம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. எப்படி அந்த இடம் பெயர் பெற்றது என்றால், கழுகுகள் அங்கே வந்து நிற்கும், சுற்றி வரும். ஏனென்றால் பிணங்கள் இந்த சிவனடியார்களை அல்ல, இந்த சமணர்களை கொன்று போட்டதுதான். அந்த சதைகளை பித்து தின்பதற்காகத்தான் அந்த கழுகுகள் வந்தது. இதெல்லாம் காரண பெயர் அல்ல, வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது, பொய் அல்ல. அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவத்தை இன்றும் அளவும் எல்லோரும் சிவனடியார்கள், சிவன் என்று சொல்கிறார்கள், சிவபெருமான் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் கட்டுக்கதைகள் தான். நீங்கள் சிவன் கோயிலில் போனால் அங்கே சிவன் சிலையும் இருக்கும், நடராஜர் சிலையும் இருக்கும், அங்கே யோனிலிங்கமும் இருக்கும். அது ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு அடையாளம்தான், அது உற்பத்தியின் அடையாளம்தான். எனவே நாம் பல விஷயத்தில் அதை பற்றி சொல்லலாம். ஆனால் சிலர் அதற்கு விரசமாக இருக்கும். இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அதிலே மூழ்கிவிட்டார்கள், மயக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த மயக்கத்தில் இருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்றால் கொஞ்சம் சிந்தனை வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டும், அதற்கான காரணத்தை அறிய வேண்டும். அப்படி அறியும் பொழுதுதான் அவர்களுக்கு உண்மை புலப்படும். விஞ்ஞானம் படிக்கிறோம், வேதியியல் படிக்கிறோம், எல்லாவற்றையும் படிக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் பரிசோதனை செய்வோம். இது சரியா தவறா என்று பரிசோதனை செய்து பிறகுதான் அதை முடிவெடுத்துக் கொள்வோம். அதுபோல நீங்கள் எல்லாவற்றையும் சோதனைக்குள்ளாக்குங்கள். எந்த கருத்தை யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னார். அவர் சும்மா சொல்லவில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை இன்னொரு பொருளையும் சொல்லியுள்ளார். எதற்காக? மெய்ப்பொருளை காண்பதற்காகத்தான். இவர்கள் சொல்கின்ற கதைகளை கேட்பதற்கு அல்ல. நீங்கள் உங்களையே ஆராய்ந்து கொள்ளுங்கள், ஆராய்ச்சி உட்படுத்துங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சிவபுராணம் இதையெல்லாம் கட்டுக்கதைகளை வைத்து நீங்கள் உடனே கோயிலுக்கு சென்று சிவன் உங்களுக்கு அது தருவார் இது தருவார் என்றெல்லாம் சொல்லாதீர்கள், நினைக்காதீர்கள். அதெல்லாம் மாயம், மாயை என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான்.